வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்கிறதுக்காக மட்டும்தான் ஜாதக பலனை பார்க்குறோமே. நிறைய பேருக்கு ஒரு சின்ன அட்வைஸ் இது. நிறைய பேர் விவரம் தெரியாமல் இந்த பீடி சிகரெட்டு இதெல்லாம் குடிச்சிட்டு அதை காலில் வச்சு, அதாவது செருப்பு போட்டுட்டோ இல்லை செருப்பு போடாமலே காலில் வச்சு மிதித்து அணைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. அது முக்கியமாக பார்த்திங்கன்னா மேசராசி, சிம்ம ராசிக்காரங்க, இல்லை சிம்ம லக்கணம், மேச லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்க விருச்சிக ராசி, இவங்க 3 ராசிநாதர்களும் செய்யவே கூடாது. ஏன்னா நெருப்புங்கிறது இவங்களுடைய சூரியனையும் செவ்வாயும் குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராசிக்காரங்க அதை மிதிக்கும் போது, அதாவது சனியை வச்சு அமுக்கிற மாதிரி அமைப்பு. ஸோ இவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வராமல் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு தடங்களாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதாவது நெருப்பை இவங்க கால்ட்டு மிதித்து அமைக்கிறது. சரிங்களா? ஸோ அது என்றைக்குமே பண்ணாதீங்க. அதாவது இவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட அறியாமல் நிறைய விஷயம் நம்ம பண்ணுறோம். ஸோ அது இனிமேலும் பண்ணாமல் அதை பார்த்துக்கோங்க. புது வருடம் சித்திரை மாதம் பலனை பார்த்துடலாம். வாங்க நம்ம விருச்சிக வீடை பார்த்துடலாம். அந்த விருச்சிக ராசி சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசினார் சனியோடு இருக்காருங்க. இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா சனி பகவானோடு இருக்கார். அடுத்து 4ஆம் இடத்துல, அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துக்கு போய்டுவார். 10ஆம் தேதி, சித்திரை 10ஆம் தேதி 5ஆம் இடத்துல போய் அங்கே ராகுவோடையும் புதனோடையும் சேருவார். சரிங்களா? ஏன்னா சுக்கிரன் அது வரைக்கும் அங்கே இருப்பார். அதுக்கடுத்து அவர் கிளம்பிடுவார். இவர் போன மறுநாளே அவர் கிளம்பிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா புதனோடைய ராகுவோடைய இருப்பார். இந்த புதன்கிற கிரகம் இவருக்கு ஆகாது. சரிங்களா? ஆல்ரெடி சனி ஒரு அசுபர். அடுத்து போய்ட்டு இப்போ சேரக்கூடிய அசுபர் பார்த்திங்கன்னா ராகு. இந்த ராகு கூட சேரும்போது அங்கேயும் டேமேஜ் தான். ராகு கூட யார் இருக்கா? அடுத்து புதன் இருக்கார். ஸோ புதனும் இவருக்கு ஆகாது கிரகம். அப்போது உங்கள் ராசிநாதர் போய் வீக்கு தான் ஆகிறார், நல்ல பவர்ஃபுல்லாக. ஆனால் இருக்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு, அதனால் பிரச்சனை கிடையாதுங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு மாதம் மட்டும் சமாளிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு அடுத்து போகக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த சனியை தாண்டியாச்சு. அடுத்து ராகியும் தாண்டிட்டாங்கன்னா அடுத்து ஃப்ரீயாக போகலாம் கிரகங்கள் எல்லாமே. அது உங்கள் ராசிநாதர் அதுக்கப்புறம் ஃப்ரீயாகவே போவார். ஸோ எந்த வகையிலும் பாதிப்பில்லை. இந்த ஒரு மாதம் மட்டும் சமாளிச்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரங்களே. மற்றபடி எந்த பாதிப்பு இல்லை. உங்கள் ராசிக்கு குரு பார்வை கிடைக்க போதுங்க 18ஆம் தேதிக்கு அப்புறம். ஸோ இது மிகப்பெரிய யோகம். சரிங்களா? சித்திரை 18ஆம் தேதி, மே 1ஆம் தேதியிலேருந்து குரு பார்வை கிடைக்க போகுது. யார் எந்தெந்த முயற்சி எடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ராசிநாதரும் கொஞ்சம் தெளிவாகட்டும். அவர் குரு ராகுவை தாண்டி போகட்டும். ராகு தாண்டி போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் சக்ஸஸ் கிடைக்குங்க. ஏன்னா குரு பார்வை கிடைக்கும்போது உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும். உங்கள் ராசிநாதர் வேறு 5ஆம் இடம். 5ஆம் இடம் தான் உங்களுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்கேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு விதத்தில் மைனஸ் தான். சரிங்களா? ஸோ அவங்க ராசிநாதர் அடுத்த வீட்டுக்கு போயிட்டோம். உங்கள் ராசிநாதர் உங்கள் வீடு, இன்னொரு வீடு இருக்குல்ல 6ஆம் இடத்து வீடு, மேச வீடு. ஸோ அது அங்கே போய் அவர் ஆட்சி ஆகட்டும். ஒன்றும் பெரிய நல்ல பவர்ஃபுல்லான அமைப்பு இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்தவரை சுமாரான பலன் தான் இருக்குமே. சரிங்களா? ஸோ 2ஆம் இடத்தை எடுத்துக்கிங்கன்னா அடுத்து குரு பகவான் 2ஆம் இடத்தை இந்த மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் பார்ப்பார். அதுக்கடுத்து அவர் போயிட்டு 3ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் உங்கள் ராசியை பார்ப்பார். சரிங்களா? 2ஆம் இடத்து பலன் எந்த வகையிலையும் பாதிப்புலாம் அடையாது. உங்களுக்கு நியூட்ரலாகவே தான் போயிட்டுருக்கும். ஃபஸ்ட்டு பாதியில் நல்லாயிருக்கும். செகண்ட் பாதியில் உங்களுக்கு நியூட்ரலாக போயிட்டுருக்கும். ஏன்னா 18ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் பார்வை கிடைக்காது. உங்களுக்கு ஆவரேஜாக என்ன வருமானம் இருந்தாலும் வந்துருக்கையோ அது பிற்பதியில் அவ்வளோ வராது, முற்பதியில் நல்லா வரும். சரிங்களா? அடுத்து 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்து அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். அவர் 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். ஒரு வீட்டு தள்ளி ஆட்சி இருக்குது. ஸோ அவர் தான் 3க்கு அதிபதிங்கனால ஆட்சியான இருக்கும்போது உங்களுக்கு நல்ல யோகங்கள், அது மூலிமா வெற்றி கிடைக்கும். இந்த வெற்றி மூலிமா நல்ல கௌரவம், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கும். இந்த 3ஆவது அதிபதியால் எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் செவ்வாய்ங்க கிரகம் தான் அவர் கொஞ்சம் பாதிப்படைவார். அவர் 10ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் போனதுக்கப்புறம் அந்த 3ஆவது அதிபதி எந்த பாதிப்பும் இல்லாமல் அவரும் நீட்டாக இருப்பார். 4ஆம் இடத்துல ஆட்சியாகி தான் இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துலையும் ஆட்சியான கணக்கு தான் அது வரும். உங்களுக்கு வண்டி வாகனங்கள் இது எல்லாமே இனிமேல் பட்டு வாங்குவீங்க. இது வரைக்கும் வாங்கலைன்னா இனிமேல் பட்டு வாங்குவீங்க, கண்டிப்பாக வாங்குவீங்க. ஏன்னா செவ்வாய் இவ்வளோ நாளாக அவர் 4ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி கொஞ்சம் டேமேஜில் தான் இருந்தார். ஏன்னா 3க்கும் 4க்குமே சனி பகவான் தான். அவர் முதல்ல சூரியனால் டேமேஜ் படுத்தப்பட்டார். அடுத்து செவ்வாயால் டேமேஜ் படுத்தப்பட்டார். இப்போ செவ்வாயும் போயிட்டாருன்னு வைங்களேன். 10ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வெளியில் போயிடுவார் இந்த வீடை விட்டு. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஃப்ரீயாக இருப்பார்ல. உங்களுக்கு வேணுங்கிற முயற்சிகளில் சக்ஸஸை கொடுக்குறது, வெற்றியை கொடுக்குறது, புகழை கொடுக்குறது, கீர்த்தியை கொடுக்குறது, இது எல்லாமே சனி பகவான் செய்வார். அடுத்து 4ஆம் இடத்து வேலையும் அவர் தான் செய்வார். வாகனங்கள், வண்டி, உங்களுக்கு வேணுங்கிற அதாவது அனைத்து சுகபோகமான விஷயங்கள் அனைத்தையும் சனி பகவான் செய்வாருங்க. கண்டிப்பாக நடக்கும். அடுத்து 5ஆம் இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு இருக்கார். ராகு கூட புதன் செவ்வாய் இருக்காங்க.
இந்த ராகு செவ்வாய் புதன் இந்த 3 பேர் இருக்கனால இந்த செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாது, புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. இப்போ இதனால் என்னென்னா உங்கள் ராசினார் தான் பாதிப்படைவார். ஏன்னா புதனும் ராகுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க 2 அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க செவ்வாயும் புதனுக்கும் ஆகாது, செவ்வாய்க்கும் ராகுக்கும் ஆகாது. இதனால் என்ன பாதிப்புன்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு கழியணும், அவ்வளோதான். கலப்பு பலனாக இருக்கும். உங்கள் ராசிநாதர் கொஞ்சம் மன எரிச்சலோடு தான் அங்கே உட்காந்துருப்பார். நீங்கள் அதிகப்படியாக முருகர் வழிபாடு பண்ணுறது நல்லாயிருக்கும், ராகு வழிபாடு பண்ணுறது உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்கே இந்த 5ஆம் இடம்னா நம்ம ராசிக்கு 5ஆம் இடத்துலனா குழந்தைங்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் முருகர் வழிபாடு பண்ண உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் அது நியூட்ரலில் போயிட்டுருக்கும். சரிங்களா? அடுத்து 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தை எடுத்திங்கன்னா அங்கே போய் சுக்கிரன் உட்காந்துருப்பாருங்க. மாதம் ஆரம்பத்தில் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல தான் இருப்பார் 10ஆம் தேதி வரைக்கும். உங்கள் ராசினார் உள்ளே போனோடனே அவர் கிளம்பி 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ 6ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க. 6ஆம் இடம் நல்லா வலுத்துருக்குங்க. எதிரி கிடையாதுங்க. இந்த மாதத்தில் எதிரியே இருக்க மாட்டாங்க. நீங்கள் சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். அந்த மாதத்தை எங்கே வேணால் போய் பேசலாம், எந்த எதிரிகிட்ட வேணால் போய் பேசலாம், உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். சரிங்களா? அதை பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆவீங்க. எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக பண்ணுவீங்க, நல்ல தைரியமாகவும் இருப்பீங்க. சரிங்களா? அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடம் எடுத்து தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாதியில் யார் பார்வையும் கிடையாது, செகண்ட் பாதியில் உங்களுக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது சனி பார்வை எப்போவுமே இருந்துகிட்ருக்கு, அதை பற்றி நம்ம இல்லை. ஆனால் குரு பார்வை கிடைக்கிது ஒரு மிகப்பெரிய யோகமாக இருக்கும் உங்கள் ராசி மேலே. சரிங்களா? அது பிற்பாதியில் உங்களுக்கு கிடைக்கும். எந்த முயற்சினாலும் பிற்பாதியில் எடுங்க. 2வது விஷயம் பார்த்திங்கன்னா உங்களை ராசிநாதர் மட்டும் ராகு கிராஸ் பண்ணி போகட்டும். அதுக்கப்புறம் இன்னும் நல்ல வளர்ச்சி அடைவீங்க. நீங்கள் அவசரமே பட வேண்டாம், கொஞ்சம் நிதானமாக இருக்கும் 1 மாதம் வரைக்கும். அதுக்கடுத்து ஒரு 1.5 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சுமாரான பலனாக இருக்கும். அடுத்து சூப்பராக இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடம். இந்த 8ஆம் இட அதிபதி பார்த்திங்கன்னா வக்கரமாயி முதல்ல 5ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து வக்கர நிவர்த்தியாகி 5ஆம் இடத்துல தான் இருப்பாங்க, ராசிநாதர் கூட தான் இருப்பார். ஸோ 8ஆம் இடத்தால் எந்த கெடுபலனும் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவமானங்கள், அசிங்கங்கள், துன்பங்கள், அதிர்ஷ்டம் இது எதுவுமே இந்த மாதத்தில் கிடைக்காது. என்னென்னா அவர் முதல்ல ஆரம்பத்தில் வக்கரமாகி உச்சத்துக்கு நிகரான நிலைமையில் இருப்பார். 11ஆம் தேதி வரைக்கும் தான் எல்லாமே கிடைக்கும், இந்த கிடைக்க மாதிரி இருந்தால். 11ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் நீசம் 27ஆம் தேதி வரைக்கும். ஸோ அதனால் அவரால் 11ஆம் தேதிக்கு அப்புறம் எந்த வகையிலும் உங்களுக்கு கெடுபலனே கிடையாது. இந்த கெடுபலனோ நல்ல பலனோ அவர் கொடுக்கணும் அப்படின்னா 10ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தா தான் உண்டு. 10ஆம் தேதிக்கு மேலே அவரால் எதுவுமே கொடுக்க முடியாது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம். இந்த பாகிஸ்தான் அதிபதி சந்திர பகவான். இந்த சந்திரன் வந்து வளர்பிறையாக தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா? 8ஆம் இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த மாதத்தில். ஸோ அவர் வளர்பிறையாகி வரும்போது உங்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பில்லை. ஏன்னா பௌர்ணமி உங்கள் ராசிக்கு பக்கத்தில் துலாம் வீட்டில் தான் உழுது. ஸோ அதெல்லாம் யோகம் தான். உங்கள் ராசிக்குள்ளே வரும்போது நீசமாய் வந்தாலும் நல்ல ஒளி பொருந்திய சந்திரனாக வருவார். எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லைங்க. இந்த மாதத்தில் 9ஆம் வீட்டு அதிபதியால் உங்களுக்கு நன்மைகளே இருக்குது தவிர தீமைகள் கிடையாது. அடுத்து 10ஆம் இடம். இந்த 10ஆம் வீட்டு அதிபதி உச்சங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் செம பவர்ஃபுல்லான இடத்துல போய் உச்சமாக இருக்கார். ஏன்னா உங்கள் ராசிக்கு 1 வீடான 6ஆம் இடத்துல உங்கள் வீட்டிலே தான் உட்காந்துரு உச்சமாக இருக்கார். எப்போவுமே அங்கே தான் ஆவார். இப்போ 10ஆம் வீட்டு அதிபதி உச்சமானால் தொழில் நல்ல வளர்ச்சி அடையும். ஸோ தொழில் அது பாட்டுக்கு நடந்துகிட்ருக்குங்க. எந்த வகையிலையும் பாதிப்பு கொடுக்காது உங்களுக்கு. நீங்கள் வீக்கானா கூட அது பாதிப்பு கொடுக்காது. உங்கள் உடல்நிலை தான் பாதிப்பு கொடுக்குமே தவிர தொழிலில் பாதிப்பு எதுவும் கிடையாது. அது பாட்டில் போயிட்டுருக்கும். அடுத்து 11ஆம் இடம். இந்த 11ஆம் வீட்டு அதிபதி மாத ஆரம்பத்தில் 11ஆம் தேதி வரைக்கும் வக்கரமாக இருப்பார் புதன் பகவான். அடுத்து வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியாக இருப்பார், நீசமாக இருப்பார். ஆனால் இந்த மாதம் வந்து ஃபஸ்ட்டு பாதியில் 10ஆம் தேதி வரைக்கும் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் லாபங்கள் எதுவும் கிடைக்காது. அப்படியே ஆவரேஜாக தான் போயிட்டுருக்குங்க. எந்த வகையிலையும் பாதிப்பும் கொடுக்காது. அதேமாதிரி 12ஆம் வீடு. இந்த 12ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் தேதி வரைக்கும் உச்சமாயும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவர் வீடு அவரே பார்ப்பார். அவர் அதாவது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் 12ஆம் இடத்தை பார்க்குறது உங்களுக்கு யோகம். நிம்மதியாக தூக்கம் வந்துடுங்க. இந்த மாதம் ஃபுல்லாகவே நிம்மதியாக தூங்குவீங்க. எந்த டென்ஷனும் இருக்காது. சுகபோகமாகவே உள்ள இடத்துல தூங்குவீங்க. நல்ல ஏசியெல்லாம் போட்டு நல்ல நிதானமாக அழகாக சொகுசாக தூங்குவீங்க. சரிங்களா? ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி சுக்கிர பகவான் அவர் வீடே அவரே பார்க்குறாரு பிற்பாதியில். அது மிகப்பெரிய யோகம் தாங்க. சரிங்களா? இந்த மாதம் நீங்கள் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகர் வழிபாடு மெயினாக பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதர் தான் வீக் ஆகுறாரு. முருகர் வழிபாடு பண்ண உங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே கிடைக்கும். மிகப்பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ராகு இப்போ இவ்வளோ நாள் சனி பகவான் கூட இருந்தார், இப்போ ராகு கூட போய் இருக்கிறாரு. ராகு கூட மட்டும் இல்லை புதனும் கூட இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அவருக்கு ஆகாது. இந்த ராகுவையும் புதனையும் அதாவது புதன் வந்து முன்னாடியே போயிடும். இந்த ராகை தாண்டி அவர் போகும்போது உங்களுக்கு படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். புதன் இதுக்கப்புறம் சந்திக்க மாட்டார். இப்போ இந்த இதுதான் லாஸ்ட் டைமு. இதுக்கப்புறம் ஒன்று அடுத்த வருஷம் தான் சந்திப்பார். ஸோ புதனும் போயிட்டாருன்னா இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃப்ரீயாக போகலாம் நீங்கள். சரிங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கிறக்காக மட்டும்தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. ஸோ வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உழைச்சி ஒரு பக்கம் நம்ம வந்து முன்னேறலாம் நினச்சா கூட எல்லாத்துக்கும் இந்த உழைப்பை கொடுக்கறது கூட இந்த ஜாதகம் தாங்க.
சரிங்களா? ஸோ உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல யோக தசாபுத்திகள் நல்லா போயிட்டுருக்கான்னு பாருங்கள். இது மட்டும் சக்ஸஸாக போச்சுன்னா உங்கள் லைஃபு செட்டில் எடுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. வணக்கம்.